வந்து வாஸ்துனால நீங்க முன்னாடி சொன்ன மாரி வந்து இதுக்காக வீடெல்லாம் மாற வேணாம் ம். அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வாஸ்துக்காக மாறுறவங்க ஒரு புறம் இருந்தாலும், சும்மா சும்மா நெறைய பேர் எல்லாம் வீடு மாறுவாங்க. அது வந்து அவங்களா தேர்ந்தெடுக்கிற ஒரு முடிவா? இல்ல அவங்களுடைய ராசியிலயோ, அவங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்கிற ஒரு குறைபாடுனால அவங்க அப்படி மாறுனாங்களா? ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள் அங்க அவங்க அடிக்கடி வீடு பண்ண வைக்குது. வைக்க வைக்கும். இங்க வந்து சுக்கிரன்ங்கிறது மனைவி. வீடுங்கிறதும் சுக்கிரன் தான். ஓகே. மனைவி வந்து அந்த வீட்டை ஆளுகிறார். கணவன் ஆள மாட்டான். கணவன் வெளி உலகத்த ஆளுவான். மனைவி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள. ஆளுவாள். அதனால வீட்டை வந்து சுக்கிரன் காரகத்துவமாக அவளுடைய ஆளுமை பெற்றதுனால அது சுக்கிரன் காரகத்துவம். எந்த வீட்ல ஒரு மனைவி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் இதுக்குள்ள வாழ்ந்துக்கிறேன் எப்படியாச்சும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தி வாழ்ந்துட்டான்னா அந்த வீடு மாறாது. ம். நிலையா இருக்கும். அப்ப சுக்கிரன் ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் ஸ்ட்ராங்கா அவ இடத்தை திடமாக பிடிச்சிருந்தா அவள் வீட்டை மாத்த மாட்டா. சுக்கிரனுடன் ராகு சேர்ந்தால் வந்து கண்டிப்பா வீட மாறிருவா. ராகுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அவ குணம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ராகுங்கிறது விரிவுபடுத்தும். அவ எதை எடுத்தாலும் அதிகப்படுத்தியாக கேட்பா. அதிகப்படியான விஷயங்கள் வேணும். இப்ப இந்த வீடு குடுத்தா கூட அவளுக்கு திருப்தி இல்லாத தன்மையாக இருக்கும்.